ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம திப்ளி வச்சு தான் ரசம் செய்ய போகிறோம். நான் திப்ளி வந்து பார்த்திங்கன்னா இப்போ செடியிலே உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதாங்க திப்ளி செடி, நிறைய காய்ச்சிருக்குது பாருங்கள். இதுதான் அரிசி திப்ளின்னு சொல்லுவாங்க. இதனுடைய இலையெல்லாம் பாருங்கள், ஒரு வெத்தலை மாதிரியே இருக்கும். நிறைய காய்ச்சிருக்குது பாருங்கள். நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறதுனால இதை வச்சு நம்ம ரசம் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் பறித்து எடுத்துக்கலாங்க. ஃபுல்லாக வெத்தலை கொடி மாதிரி தான் நல்லா படர்ந்து இருக்கும். இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா திருவாட்சியை இருக்குது பாருங்கள். திருவாட்சியை வந்து நம்ம துவையெல்லாம் செய்யலாங்க, சூப்பராக இருக்கும். இது நல்ல மிளகு மாதிரியே நல்லா காரம் இருக்குங்க. திப்ளி வந்து பார்த்திங்கன்னா சளி இரும்பலுக்கெலாம் ரொம்ப ஒரு மருத்துவ குணம் உள்ளது. சுக்கு மிளகு திப்ளிலாம் வந்து ஒரு மருத்துவ குணம் உள்ளது. இதை இடித்து நம்ம ரசம் வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நிறம் மாறினதாக பார்த்து பறித்து எடுத்துக்கலாம். உள்ளே பார்த்திங்கன்னா நிறம் நல்ல சிகப்பு கலரில் இருக்குது பாருங்கள். இதையும் பறித்து எடுத்துக்கலாங்க. இதுதான் நம்ம கடைகளில் பார்த்திங்கன்னா காய வச்சு நம்ம கொடுப்பாங்க பாக்கெட்டில். நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் போது இன்னும் நல்லா அதனுடைய காரம் நல்லா இருக்குங்க. இந்த அளவுக்கு ஒரு ரசத்துக்கு தேவையான திப்ளி பறிச்சாச்சு. இதை நம்ம எடுத்து போயிட்டு இப்போ ரசம் வச்சுக்கலாங்க. இலைகளில் பார்த்திங்கன்னா வேர்லாம் இருக்குது பாருங்கள், வெத்தலை கொடி மாதிரி. இதை நம்ம உடச்சி நட்டிங்கன்னா துளுத்துக்கும். அதுக்கு இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த தண்டு இருக்குது இல்லைங்களா, இதுவுமே ரொம்ப காரமாக இருக்கும். இதை காய வச்சு நம்ம இந்த கட்டை மாதிரியே இருக்கும் இல்லைங்களா திப்ளி, அது ரெடி பண்ணிக்குவாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி செடி கிடச்சின்னா கொஞ்சம் கிள்ளி வச்சு காய வச்சுக்கிட்டிங்கன்னா அதுவுமே ஒரு மருத்துவ குணம் உள்ளது தான். அவ்வளோதாங்க. இப்போ திப்ளி பார்த்திங்கன்னா செடியிலேருந்து பறித்து எடுத்துன்னு வந்தாச்சு. இந்த பழம்லாம் செங்காய் எல்லாத்தையும் பறித்து எடுத்துன்னு வந்தாச்சு. நீங்கள் வேணும்னா இந்த மாதிரி செங்காய் இல்லைன்னா இந்த மாதிரி காய இருக்கிறத கூட பறித்து நீங்கள் காய வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ மிளகோட அவ்வளோ காரமாக இருக்கும். அந்த செடியினுடைய தழை கூட அவ்வளோ காரமாக இருக்கும். இதை வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம ரசத்துக்கு கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஒரு 4-5 எடுத்துக்கலாங்க. ஏன்னா அவ்வளோ காரமாக இருக்கும். இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இப்போ இதை வச்சு ரசம் செய்ய போகிறோங்க. ரசம் பிடிக்காதவங்க இதை நல்லா ட்ரையாக காய வச்சுட்டு பொடி பண்ணிவிட்டு நீங்கள் தேனோட கலந்து சாப்பிட்டிங்கன்னா நம்ம சளித்தோலில் உள்ளவங்க, ஆஸ்மா இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மருத்துவ குணம் உள்ள ஒரு செடிங்க இது. இப்போ வந்து நம்ம ரசம் வைக்கிறதுக்கு ரெடி ஆகிடலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரசம் வைக்கிறதுக்கு நான் எடுத்துக்கணுங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஜீரகம் எடுத்துருக்குறேன், 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்குறேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு தனியாக எடுத்துருக்குறாங்க, ஒரு சின்னதாக ஒரு வரமிளகா எடுத்துருக்குறேன். இப்போ திப்ளி எடுத்துருக்குறேங்க, ஒரு 5 எடுத்துருக்குறேன். இது ரொம்ப காரம் அதிகமாக இருக்கும். இதை சேர்க்கும் போது மிளகு வந்து கம்மி பண்ணிக்கோங்க ரசத்துக்கு. அது கூடவே பார்த்திங்கன்னா 10 பல்லு பூண்டை தோல் எடுக்காமல் நான் சேர்த்துருக்குறேங்க. இப்போ எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது மல்லி தண்டுங்க. எப்பயுமே எந்த ரசம் வச்சாலும் சரி இந்த மல்லித்தண்டு சேர்த்து அரைச்சிட்டு நீங்கள் ரசம் வச்சிங்கன்னா வாசமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. இதை பொடியாக நறுக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்துட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணுங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸு புளிங்க. இது வந்து புளி நீங்கள் சேர்க்காத கூட நீங்கள் ரசம் செய்யலாம். நான் சும்மா இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்குறேன். தக்காளி பார்த்திங்கன்னா 2 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா புழிஞ்சு விட்டுக்குங்க. நான் தக்காளி கொஞ்சம் கூடுதலாக சேர்க்கறதால புளி கம்மியாக வச்சுக்கணுங்க. தக்காளி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணுங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த ரசப்பொடியும் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு 1/2 லிட்டர் தண்ணி சேர்க்குறேங்க. இது ஒரு 4லேருந்து ஒரு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரசம் இருக்கும். இது கூடவே பார்த்திங்கன்னா மல்லித்தழையும் கருவேப்பிலையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்து நல்லா கையால் அதை பிசைஞ்சு விடுங்க. அந்த மல்லியோடைய தழையோடைய சாறு இறங்கும்போது இன்னும் ரசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க.
அவ்வளோதாங்க. இப்போ இது ரசம் செஞ்சாச்சு. இப்போ இது தாளிப்பு போட்டுடலாங்க. இப்போ கேஸில் பார்த்தீங்கன்னா கடாய் வச்சுருக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு எப்பயுமே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா போதும். இப்போ எண்ணெய் காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாங்க. கடுகு கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஒரு 10 வெந்தயம் சேருங்க. எப்பயுமே எந்த ரசம் வச்சாலும் வெந்தயம் சேர்த்து செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். கடுகு வச்சு 2 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கூடவே கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வச்சுருக்கிற ரசத்தை அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரசத்தை சேர்த்தாச்சு. அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கொதிக்கிட்டுங்க. ரசம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு கொதி வரும்போதே ஆஃப் பண்ணிடலாங்க. ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இந்த அளவுக்கு கொதி வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ எந்த பாத்திரத்தில் வைக்க போகிறோமோ அதுலேயே இப்போ நம்ம பொடியாக நறுக்குனா மல்லித்தழையும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதில் ரசத்தை நம்ம மாற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு திப்ளி ரசம் ரெடி ஆகிடுதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிருக்கிற டைமில் நீங்கள் இந்த ஒரு கப்பில் நீங்கள் வந்து இந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிங்கன்னா சளியெலாம் இருக்கிற இடமே தெரியாது. திப்ளி வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது. சுக்கு, மிளகு, திப்ளி ஒரு மருத்துவ குணம் உள்ள ஒரு பொருள்னுவாங்க இல்லைங்களா. இப்போ இதில் நம்ம ஜீரகம், மிளகு, திப்ளிலாம் சேர்த்துருக்குறோம். சூப்பரான ஒரு ரசம் ரெடி ஆகிடுதுங்க. இந்த ரசம் ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.